ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 2A போஸ்ட்டுக்கான தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட் விட்டுருக்காங்க. குரூப் 2A போஸ்டிங்கில் தான் இந்த ஃபேஸ் 3 கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இன்றைக்கி தான் 12/9/2025. அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஃபேஸ் 3க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து 23/9/2025 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நம்பர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் தி போஸ்ட் எக்ஸப்ட் தி போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் பர்சனல் கிளர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் கிளர்க் இல்லாமல் மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்சனல் கிளர்க்கில் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டில் நிறைய பேரோட நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஓடிஆர் மூலமாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 13/9/2025 16/9/2025 4 நாள் தான் டைம் சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது ஃபெயில் ஆனிச்சுனாக்கா கவுன்சிலிங்கில் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. இந்த நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுக்காக இண்டிவிஜுவலாக எந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது. உங்களுக்கு மெசேஜ் வேணால் வந்திருக்கும். மற்றபடி இந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட்டு பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணணும். 1:3 அப்படின்னு சொல்லி தான் எல்லா கேட்டகரிக்குமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12/9/2025 இன்றைக்கி தான் இந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் ஒரு 65 90 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அதில் ஒரு 60 நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச்லேயே இந்த குரூப் டி எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்போம். இதில் அந்த 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதாவது என்னென்னைக்கு என்னென்ன படிக்கணும், டெய்லி எவ்வளோ நேரம் என்னென்ன மாதிரி பிரித்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட ஷெடியூல் கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட டெலகிராம் குரூப்லையுமே கொடுத்துருக்கேன். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8903322990 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 9487808620 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக 599 ரூபா பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி நம்ம கிளாஸஸில் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து குரூப் டி எக்ஸாமுக்கான செகண்ட் பேட்ச் தான். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.